குலசாமினுக்கு கூட கட்டு போடுவாங்க. அந்த கட்டு போட்ட வந்து குலசாமியோட பவர் என்ன ஆகிடுமேனா அந்த வீட்டுக்குள்ளே அந்த சக்தி இருக்காது. நிறைய பேரெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு, சுவாமி என்னோட குலசாமியோட அனுகிரகம் இல்லை, வருமானம் 5 வரும், செலவு 10 வரும், நல்லது செஞ்சாலும் கிட்டதே நடக்கும், நல்லது பேசினாலும் கிட்டதே வரும். அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை ஹெல்ப் இருந்தாலும் ஒரு நாள் இவருக்கு பாதிப்பு வரும், இவர் நாள் அவருக்கு பாதிப்பு வரும். இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் எதுக்கு வருவோன்னா, அவங்க வீட்டில் வந்து நல்லா வசதியோட முன்னுக்கு போகிறாங்க, படிப்பு ரீதியாக இல்லை அவங்களுக்கு வேலை ரீதியாக பண ரீதியாக 4-5 வீடு வாங்கி 10 காரில் வாங்கி வெளிநாட்டில் போய் அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஒரு சந்திரகிரகணம் போகிற டைமில் போயிட்டு அந்த வீட்டு எல்லாரும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி கட்டு போடுவாங்க. மக்களுக்கு வந்து ஒன்று கொடுக்குது, நான் இருக்கேன், கிட்டது அதிகமாகுது, அது குறைக்கணும்னே மக்களுக்கு காட்டுது அப்பப்போ சாம்பிள். சேவினை ஓடுறது, ஏவல் ஓடுறது, இல்லை பில்லி சூன்யம் ஓடுறது, ரத்த காடேர் ஓடுறது, இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு மனிதனால் நடக்காது. இது வந்து ஒரு அகோரா தாந்திரிக முறையிலோ நிறையாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, இந்த அமாவாசையிலோ பூஜையிலோ உட்காரும் போதோ அது வந்து பிரம்ம ராட்சசன்னு உர வச்சுட்டு ஒரு ஆளுன்னு கூட தூக்கலாம். இந்த அமாவாசை అనేది ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். இந்த அமாவாசை வந்து வீடு விட்டு கூட போகக்கூடாது வெளியில், தெரியுமா? வீடு விட்டு வெளில போகிறது. ஹாய், திஸ் இஸ் விஜே ரக்ஷயா பார்த்து ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம பில்லி சூனியம், ஏவல், குடும்ப பிரச்சனைகள், குழந்தையின்மை, குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம வந்து தீர்வு காணலாம், நம்ம ஃபேமிலியில் எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வகையில் நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம், ஸ்ரீ கே ஐயப்பராஜு அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். ஆல்ரெடி நம்ம சில வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தோம், அதுவே எனக்கு நிறைய வியப்பாக இருந்தது. கடவுளை வசியம் பண்ண முடியுமா நம்மளால? கண்டிப்பாக நம்ம குலசாமின்னு வசியம் பண்ணிக்கணும். நிறைய பேரெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு, சுவாமி என்னோட குலசாமியோட அனுகிரகம் இல்லை, என்னோட குலசாமி வந்து இப்போ வந்து நம்ம ஏதோ தொழில் பண்ணுறோம், ஆனாலும் வந்து நமக்கு வந்து பணம் தங்க மாட்டுது, மனுஷாந்தி இருக்க மாட்டுது, ஏதோ பிரச்சனை நடக்குது, குலசாமியோட அனுகிரகம் இருக்கா இல்லையா செக் பண்ணுங்க சுவாமின்னு சொன்னால், அது அவங்க பேர், அவங்க தாத்தா பேர், அப்பா பேர், இந்த மாதிரி அவங்க பேரெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து கட்டு போடுவாங்க. குலசாமினுக்கு கூட கட்டு போடுவாங்க. அந்த கட்டு போட்ட வந்து குலசாமியோட பவர் என்ன ஆகிடுமேனா அந்த வீட்டுக்குள்ளே அந்த சக்தி இருக்காது. அதுக்கு வந்து செப்பரேட்டான ஒரு முறையில் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு குலசாமினெல்லாம் உர வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய பேர் பண்ணியாச்சம்மா, நானும் நிறைய பேருக்கு பண்ணியாச்சு. இந்த மாதிரிலாம் சக்ஸஸ் ஆகுது. இது இப்படி பண்ணால் அதுக்கு முறை இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி யாருன்னு ஆள் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் கண்டிப்பாக ஃபோனில் கூட நான் சொல்லுவேன். இப்போ இந்த குலசாமியை வசியம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பாம்மா. தெய்வசக்தி வீட்டுக்குள் இல்லைன்னா எது தொட்டாலும் பின்னுக்கு தான் போகும். வருமானம் 5 வரும், செலவு 10 வரும், நல்லது செஞ்சாலும் கிட்டதே நடக்கும், நல்லது பேசினாலும் கிட்டதே வரும். அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை ஹெல்ப் இருந்தாலும் ஒரு நாள் இவருக்கு பாதிப்பு வரும், இவர் நாள் அவருக்கு பாதிப்பு வரும். இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் எதுக்கு வருவோன்னா, இந்த குலசாமி வந்து சக்தி இல்லாதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நானும் கூட நிறையா பிரச்சனைலாம் பார்த்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கு நிறையா பரிகாரங்கள் இருக்குது. ஒன்றும் கவலைப்படணும் தேவையில்லை. தாராளமாக ஃபோன் பண்ணுங்க, அதுக்கு என்ன தீர்வு நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி நம்பி இந்த இடத்துக்கு வாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லதே நடக்கும். சரி, இப்போ நம்ம இந்த குலதெய்வம் வந்து நம்ம கிட்ட இல்லாம போறதுக்காகவும் நம்ம வசியத்துல இல்லாம இருக்கிறதுக்காகவும் காரணம் என்ன? எதுக்காக நம்மளை விட்டு குலதெய்வம் தூரமா போகும்? என்ன தெய்வம் வந்து நம்மளை விட்டுட்டு போகாது. நம்ம நல்லது செஞ்சிட்டாலும் கெட்டது செஞ்சிட்டாலும் தெய்வத்துக்கு வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பசங்களை மாதிரி தான். தெய்வம் வந்து விட்டுட்டு போகாது. அதுக்கு என்னன்னா, நிறையா பேர் வந்து வீட்டு மேலே வந்து பொறாமை வச்சுட்டு தெய்வத்தின் வந்து கட்டுப்பாட்டு போடுவாங்க. நம்ம கண்ட்ரோல் வர வைக்கணும், அவங்க வீட்டில் வந்து நல்லா வசதியோட முன்னுக்கு போகிறாங்க, படிப்பு ரீதியாக இல்லை அவங்களுக்கு வேலை ரீதியாக பண ரீதியாக 4-5 வீடு வாங்கி 10 காரில் வாங்கி வெளிநாட்டில் போய் அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு கண்ணு திருஷ்டி அது போட்டுட்டு அவங்க வீட்டில் என்ன சக்தி இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டு, அது தெய்வ சக்தியா இல்லை குலசாமி சக்தியாக தெரிஞ்சுக்கிட்டு அது சுடுகாட்டில் போயிட்டு
அமாவாசை பௌர்ணமி கிரகணம் சந்திர கிரகணம் பௌர்ணமி டைமில் போயிட்டு அந்த வீட்டு எல்லாரும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி கட்டு போடுவாங்க. தெய்வ சக்தின்னு கூட கட்டு போடுற சக்தி இந்த உலகத்தில் இருக்குது. அது வந்து ஒரு செகண்ட் தான் இருக்கும். அந்த செகண்டை பார்த்து கட்டு போட்டால் தான் தெய்வ சக்தி கூட வேலை செய்யாது. அது சாதாரண ஆளுக்கெல்லாம் தெரியாது. அது பெரிய 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 ஆளுக்கு நம்ம மாதிரி ஆளுக்கு தான் தெரியும். தெய்வ சக்தினே நானும் கூட கட்டு போட முடியும், கட்டு எடுக்க முடியும். புரியுதம்மா? இந்த மாதிரி நான் நிறையாவே பார்த்துருக்கேன், செஞ்சிருக்கேன். ஆனாலும் நல்லதான் நான் செய்வேன் தவிர கெட்டதை நான் செய்ய மாட்டேன். ஓ, இப்ப தெய்வத்தை வந்து நம்ம கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரது வந்து நல்ல விஷயங்களை தாண்டி கெட்டதுக்காகவும் செய்யறது உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து செய்யவே கூடாது. அந்த இந்த உலகத்துல வந்து கெட்டதான் அதிகமா நடக்குது. நல்லது வந்து கம்மி ஆகுது தினம் தினமா. நல்லவங்க கம்மியாகிறாங்க, நல்லது செய்யறதால் கம்மியாகிறாங்க, கெட்டது செய்யறால் அதிகமாக ஆகுறாங்க. அதனால்தான் இந்த மாதிரி பூகம்பம் வருது, இந்த மாதிரி அது சுனாமி, இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மாதிரி வைரஸ். ஓ, இயற்கை பேரிடர்கள் வரதுக்கு காரணமே வந்து தெய்வத்தினால ஆகிறது. கண்டிப்பாம்மா. அந்த தெய்வத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒன்று கொடுக்குது. நான் இருக்கேன், இந்த பஞ்சபூத்திரத்தில் வந்து கெட்டது அதிகமாகுது, அது குறைக்கணும்னு மக்களுக்கு காட்டுது அப்பப்போ சாம்பிள். அது அந்த மாதிரி அம்மா. இப்போ பில்லி, சூனியம், ஏவல் எதை எடுத்துக்கிட்டாலுமே இந்த தெய்வ சக்தி சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் செய்யணும்னாலுமே அதில் முதன்மையாக இருக்கிறது அமாவாசை. எதுக்காக அமாவாசை? ஏன் இந்த அமாவாசை? இதுக்கான காரணம் என்ன? அமாவாசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் பத்தவே பத்தாதம்மா. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அமாவாசைன்னு செலக்ஷன் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ நானும் கூட தெய்வ பக்தர் தான். ஆனால் இந்த அமாவாசையில் வந்து அதிகமாக தீய சக்திக்கு பூஜை போடுவாங்க. இந்த தீய சக்தி வர வச்சு அவங்களுக்கு என்ன வழிபாடு என்ன பண்ணிக்கணுமோ பண்ணிக்குவாங்க. பண்ணிக்கிட்டு அது என்னென்னம்மா சேவினை ஓடுறது, ஏவல் ஓடுறது, இல்லை பில்லி சூன்யம் ஓடுறது, ரத்த காடேர் ஓடுறது. இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு மனிதனால் நடக்காது. இது வந்து ஒரு அகோரா தாந்திரிக முறையிலோ, புரியுதம்மா, இந்த மாதிரி முறையிலெல்லாம் நிறையாவே இருக்குது. நானும் கூட காசி போயிருக்கேன், கங்கோத்திரி போய் வந்திருக்கேன், பத்ரிநாதெல்லாம் போய் வந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறையா ஒரு இடம் இல்லை, நிறையா இடத்துக்கு நிறையா நாடுகளில் போய் வந்திருக்கேன். எதுக்குன்னா இதை பற்றி ஸ்பெஷலிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது பற்றி நான் நிறையாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, இந்த அமாவாசையில் பூஜையில் உட்காரும் போதோ அது வந்து பிரம்ம ராட்சாசன்னு உர வச்சுட்டு ஒரு ஆளுன்னு கூட தூக்கலாம். நான் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது வந்து கடைசி இது எதுக்கு போகுதுன்னா ஒரு ஆளும் தூக்கிறதுக்கு. அவங்க உடம்பு ரீதியாக ஹார்ட் அட்டாக், தானே ஹார்ட் அட்டாக் வந்து தூக்கத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் வருது, சாப்பிடும் போது ஹார்ட் அட்டாக் வருது, வண்டியில் போகும்போது ஹார்ட் அட்டாக் வருது. இந்த மாதிரி வந்து ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு குரு மார்க்கங்கள்னு சொல்லுவாங்க, குரு மார்க்கங்கள், அந்த முறையில் போய் இந்த மாதிரி செய்வாங்கம்மா. இந்த அமாவாசை అనేది ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். இந்த அமாவாசை வந்து வீடு விட்டு கூட போகக்கூடாது வெளியில், தெரியுமா? வீடு விட்டு அமாவாசை நாள் வந்து ஒரு 6 மணி மேலே, ஈவினிங் சாயந்தரமும் 6 மணி மேலே வீடு விட்டு கூட போகக்கூடாது. அந்த டைமில் தான் பில்லி சூன்யம், ரத்த காட்டேரி, பிரம்ம ராட்சாசி இதெல்லாம் சுற்றும், வெளியில் சுற்றும். அது வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த கிட்ட கிரகங்களுக்கு, இந்த மந்திரங்களுக்கு வந்து அந்த அமாவாசை வந்து கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதனால தான் 6 மணி மேலே வந்து வெளியில் போகக்கூடாது. ஏது இருந்தாலும் 5 மணிக்குள்ளே செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறதாளுக்கு ரொம்ப சேஃப்டி. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணி இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம், ஓம் ஜெயம், கருமாரியம்மா ஆசீர்வாதம்.